ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வாழைத்தண்டு பிரியாணியும் ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து ஒரு வாழைத்தண்டு ஒன்று தான் எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை பட்டாணி, கொடமிளகாய், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுங்க. அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு நெய் ஊற்றிடுங்க. நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. வாழைத்தண்டு பிரியாணி ஏன்னா வாழைத்தண்டில் நம்ம எப்பவுமே கூட்டு, பொரியல் அப்படி தான் செய்வோம் இல்லையா? சரி, பிரியாணி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. வாழைத்தண்டு வந்து நமக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் வந்து நம்ம கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் வெளியேற்றும் அது. அதனால் வந்து இது நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அந்த வாழைத்தண்டை. இது எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லா காய்கறியும். அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு நல்லா கழுவிட்டு போடுங்க. அந்த அரிசியும் அதில் அந்த குக்கர்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அது வந்து தேங்காய் பால் வந்து நாங்கள் 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் வந்து நம்ம வந்து வயிற்றுப்புண்லாம் ஆட்டிருக்கோம் இல்லையா? வயிற்றுப்புண்லாம் நமக்கு இருந்தால் கூட அந்த தேங்காய் பால் சாதமோ இல்லை சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் அது சரியாயிடும். அதனால் தேங்காய் பால் போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள்லாம் நான் போடல. மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போடலை. அந்த நெய் போட்டதுனால அது அப்படியே ஒரு எல்லோ ஷேர் நமக்கு தெரியுது. எல்லாமே போட்டு நமக்கு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. இந்த ராஜ்மா கிரேவிக்கு வந்து அந்த பருப்பு இல்லையா, அந்த வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா வடிகட்டி குக்கரில் வந்து ஒரு 6-7 விசில் போட்டுருங்க. அவ்வளோ சீக்கிரம் வேகாது. நல்லாவே ஒரு 8 விசில் கிட்ட வரட்டும். இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இதுதான் இதுக்கு தேவையான பொருள். எப்பயுமே நம்ம ஒரு புலாவ் செய்யும் போது இல்லை பிரியாணி செய்யும் போது ஒரு கிரேவி இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. வெங்காயம், தக்காளி நாங்கள் 4 பேருன்றதுக்காக எங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். உங்களுக்கு தகுந்த எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிங்க. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து ஒரு 8 விசில் 9 விசில் வைங்க. அப்போ தான் இது வந்து சீக்கிரமாக வெந்து வரும். இந்த ராஜ்மா இதையும் போட்டு மஞ்சத்தூள், சாதாரண மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம், உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. அது தேங்காய் இதுக்கு கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வரும் இல்லையா? அதனால் தேங்காயில் வந்து ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி போட்டு அதையும் அரைச்சி, தேங்காய் 3த்தையும் ஒன்றா அரைச்சி அதையும் ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவி. இப்போ நம்ம கொண்டக்கடலை, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி அந்த மாதிரி கிரேவிலாம் செய்கிறோம் இல்லைங்களா? இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த ராஜ்மா கிரேவி வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 3-4 விசில் வந்த பிறகு நீங்கள் வந்து அந்த பிரியாணியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொத்தமல்லி போட்டுருங்க. நெய் நம்ம ஏற்கனவே போட்டனால நெய் தேவை கிடையாது. வேணுனாலும் நீங்கள் நெய் போட்டுக்கலாம். நல்லா பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் போடுறதுனால இது வந்து நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு பிரியாணியும் ராஜ்மா கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைத்தண்டு நமக்கு, பிள்ளைங்களுக்கு, நமக்கு எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து அது மேலே வந்து நம்ம போட்டுருங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.